ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ரென்த். ஒரு கேண்டிலுக்கு ஸ்ட்ரென்த்து விக்லேயும் இருக்கலாம், பாடியிலே இருக்கலாம். இப்போ நான் வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு என்கல்ஃபிங் தான். இப்போ இந்த இடத்துல நான் இங்கே இந்த இடத்துல நான் பிக் வச்சேன்னு வச்சுங்களேன், எனக்கு இந்த ஸ்ட்ரென்த்து இந்த பையருக்கு யூஸ் ஆகும். ஸோ இது பை பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட் சான்ஸ். இப்போ இந்த இடத்துல இந்த செல்லரை பையர் வின் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இந்த கேண்டிலோட பிக் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த்து கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவல் தான். இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது இதை விட இது பெருசு. பட் இப்படி பாக்குறப்ப என்னது, ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். இப்போ ஒரு செல்லரை 2 பையர் சேர்ந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த கேண்டில் 2 சேர்ந்து பையர் வின் பண்றப்ப கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். பட் ஸ்ட்ரென்த் ஆட் பண்றதுக்கு இந்த கேண்டிலோட பிக் வந்து பாட்டம்ல இதை ட்ரிகர் பண்ணிருந்தா இது ஓகே. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். பட் இங்க பாருங்க, ஒரே கேண்டில் 2 கேண்டில் வின் பண்ணிருக்காங்க. சரியா? அட் த சேம் டைம் இந்த கேண்டில் இருக்குல்ல, இதுக்கு மேல இப்படி விக் இருந்தா இது டென்ஷன் தான். நீங்க மேபி இந்த இடத்துல என்ட்ரி போடுவீங்க. இங்க பாருங்க, அடுத்து என்ட்ரி ஆகி கேண்டில் இப்படி என்ன ஆகும், மேல விக் அடிச்சுட்டு இருந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி ரெட்டு போட்டு கீழே வந்துருவாங்க. ஸோ ஒரு கேண்டிலுக்கு விக் ரொம்ப முக்கியம், அட் த சேம் டைம் பாடியும் முக்கியம். ஸோ ரெண்டையுமே எந்த இடத்துல ஸ்ட்ரென்த்ன்றதை நமக்கு என்ன பண்ண தெரியும், கண்டுபிடிக்க தெரியும்.